இந்த கற்பனை யதார்த்தமும் பற்றிய கான்செப்ட் நமக்கு மிகவும் அடிப்படையானது. ஆயினும் இப்போது நான் அதையிட்டு பெரிதாக பேசப் போவதில்லை. வகுப்பில் அதனை குறித்து விளக்க உரை அளிக்கப் போவதில்லை. எனினும் இந்த குறுகிய நேரத்தில் நாம் இந்த வகுப்பை செய்தாக வேண்டும். முதலாவதாக இலங்கை அரசினுடைய வெளியுறவு கொள்கையை 100% யதார்த்தபூர்வமான பின்னணியில் வைத்தே நாம் எடைபோட வேண்டும். ஆனால் கற்பனைகளை கைவிட்டு நாம் அவற்றை பார்க்க முடியாது. அதனால் கற்பனையும் யதார்த்தத்தையும் நாணயத்தின் இரு பக்கங்களாக கருத்தில் கொண்டு இலங்கை அரசின் வெளியுறவு கொள்கையை பார்க்க போகிறோம். இந்த கற்பனையும் யதார்த்தமும் இலங்கை அரசுக்கு மட்டும் உரியதல்ல. இந்த கற்பனை யதார்த்தமும் இலங்கை அரசோடு சம்பந்தப்பட்டுள்ள இலங்கை, இந்தியா, ஈழத்தமிழர்கள் மற்றும் வெளி வல்லரசுகள், அமெரிக்கா, சீனா போன்ற வெளி வல்லரசுகளுக்கும் அது பொருந்தும். இங்கு நடைமுறை ரீதியாக என்ன நடக்கப் போகுது என்பதை நாம் ஆய்வுபூர்வமாக முடிவு செய்ய போகிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பார்வையிலிருந்து வெளியுறவு கொள்கையை அவர்கள் வகுப்பார்கள், நடைமுறைப்படுத்துவார்கள் அல்லது பார்ப்பார்கள். இந்த நிலையில் நாம் அறிவியல் ரீதியாக எங்கு தொடங்கி எங்கே போய் முடியப் போகின்றது என்பதை நாங்கள் இப்போது சரிவர எடை போட வேண்டும். முதலாவதாக சர்வதேச அரசியல் ஒழுங்கு அல்லது உலக அரசியல் ஒழுங்கு என்று ஒன்று உண்டு. ஆனால் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் ஆர்டர் ஓ த வேர்ல்ட் பொலிட்டிக்கல் ஆர்டர் என்கின்ற ஒன்றை பற்றி தான் நாம் பெரிதாக பேசுகிறோம். உலக ஒழுங்கு அல்லது சர்வதேச ஒழுங்கு என்ற ஒன்று இருப்பது போலவே அந்த ஒழுங்கை குலைக்கக்கூடிய, அந்த ஒழுங்கில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு உலக ஒழுங்கு அல்லது ஒரு சர்வதேச ஒழுங்கு. இவற்றை இட்டு நாம் இங்க கூர்மையாக ஆராய வேண்டும். இத்தகைய பின்னணியில் சர்வதேச ஒழுங்கை அது காணப்படுகின்ற யதார்த்தத்தில் வைத்தும், அது குலைக்கப்படக்கூடிய நடைமுறையில் வைத்தும், அதனை கையாளக்கூடிய நடைமுறையில் வைத்தும் நாங்கள் பார்க்கிறோம். இவற்றை நாம் மிகவும் தெளிவாக பின்னே நோக்குவோம். முதலாவதாக மனித உயிர் தொடக்கம் அனைத்து ஜீவராசிகளும் பொருளாதார காரணிகளினால், நலன்களினால் நிர்ணயிக்கப்படுகின்றன. எனவே பொருளாதாரம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது, மனிதனுக்கும் பொதுவானது. எனவே இறுதியிலும் இறுதியாக பொருளாதாரம் வாழ்வை நிர்ணயிக்கும். உயிர் வாழ்வை பொருளாதாரம் தான் நிர்ணயிக்கும். ஆனால் பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதற்கென்றும் நிர்ணயங்கள் உண்டு. பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதற்கு ஆதிக்கம் வேண்டும். ஆதிக்கத்தை ஸ்தாபிப்பதற்கு அமைப்புடன் வேண்டும். அதனால் பொருளாதாரத்தில் இருந்து ஆதிக்கத்தையோ, ஆதிக்கத்தில் இருந்து அமைவிடத்தையோ பிரித்து பார்க்க முடியாது. சர்வதேச அரசியல் ஒழுங்கு என்று நாங்கள் பார்க்கிற பொழுது பொருளாதார ஒழுங்கு, ஆதிக்க ஒழுங்கு, அமைப்புடன் சம்பந்தமான பிரச்சனை மூன்றையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பார்க்க வேண்டும். இத்தகைய முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு இன்டெகிரல் அப்ரோச், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு அணுகுமுறை இதற்கு அவசியம். எனவே முழுமையாக பொருளாதார நிபுணத்துவத்தினால் மட்டும் இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை பார்க்கத்தான் முடியாது. அதே போல ஒரு மிலிட்டரி ஆர்டரால் மட்டும் இந்த உலகத்தை பார்க்க முடியாது. இந்த பின்னணியில் தான் நான் இப்பொழுது இந்த பிரச்சனையாக ஆயிடும். முதலாவதாக இந்த பொருளாதாரம், ஆதிக்கம், அமைவிடம் ஆகிய மூன்று படிக்கட்டுகளினால் கட்டியெழுப்பப்பட்டது. ஒன்று லோக்கல். முதலாவது அது உள்ளூர் தன்மை வாய்ந்தது, உள்நாட்டு தன்மை. அது லோக்கலாக தன்னுடைய பொருளாதாரம், ஆதிக்கம், அமைப்பிடம் மூன்றையும் அது உண்மை. இரண்டாவது இன்டர்நேஷனல் ஆனது, அது சர்வதேச ரீதியானது. மூன்றாவது அது குளோபல் ஆனது, முழு பூமியும் கலக்கியது, முழு உலகமும் கலக்கியது. இந்த மூன்று படிக்கட்டுகளின் மீது ஆதிக்கம் இங்கு பிரதானமான பிரச்சனை நமக்கு. பொதுவாக இந்த மூன்றையும் பற்றிய தெளிவான விளக்கம், அதாவது பொருளாதாரம், ஆதிக்கம், அமைவிடம், இந்த மூன்றையும் பற்றிய தெளிவான மதிப்பீடு இருக்க வேண்டும். அவற்றுக்கான சரியான மெத்தடாலஜி, ஆய்வு முறை வண்ணம் இருக்க வேண்டும், கணிப்பீட்டு முறை இருக்க வேண்டும். சரி, இவற்றை நாங்கள் இப்போது இப்படி பார்க்க போவோம்.
சர்வதேச ஒழுங்கு என்று ஒன்று உண்டு. இது முதலாவது விடயம். ஆனால் சர்வதேச ஒழுங்கை குலைக்கக்கூடிய இன்னொரு சர்வதேச ஒழுங்கு உண்டு. அந்த ஒழுங்கு 3 powers என்ற கையிலே போயிருக்கு. முதலாவது உலக சக்தி பவர் USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இரண்டாவது சைனா, மூன்றாவது ரஷ்யா. இந்த 3 நாடுகளினாலும் சர்வதேச ஒழுங்கை தமது விருப்பங்களுக்கு சாதகமாக அவர்கள் கையாள முடியும். இருக்கும் ஒழுங்கின் மீது அவர்கள் தாக்கம் செய்ய முடியும். நான்காவதாக இந்தியா, ஐந்தாவது ஐக்கிய. இவ்வாறு இந்த 5 நாடுகளும் சர்வதேச ஒழுங்கில் தாக்கம் விளைவிக்கக்கூடிய நாடுகள். ஆனால் இதில் முதல் 3 நாடுகள் முன்னிலைக்கின்றன. இப்போது நாம் பிரச்சனையை இதவிடவும் ஆழமான ஒரு களத்திற்கு கொண்டு போக வேண்டும். சர்வதேச ஒழுங்கு ஒன்று உண்டு, அதை உடைப்பதற்கு 3 powers அல்லது 5 powers உண்டு. 3 powers முதன்மையாற்றல், ஏனைய 2 powers அதுக்கு பின்பு அடுத்த 3 powers and 5 powers. சரி, இரண்டாவது பிரச்சனை ஒரு எக்கனாமிக் ஆர்டர் உண்டு. இந்த எக்கனாமிக் ஆர்டர் என்பது இன்றைய நிலையில் ஒற்றுமைய உலக அரசியல் தான். இதனை முதலில் நாங்கள் எல்லோரும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒற்றுமைய உலக அரசியல் ஒழுங்குதான் இன்று உண்டு, நாளையும் உண்டு, நாளை மறுநாளை முக்காலத்துக்கு தான் பிறப்போம். இந்த ஒற்றுமைய உலக அரசியல் ஓர்டர் என்பது 1990 ஆரம்பித்தது. இப்போது பலரும் ஒற்றுமைய உலக அரசியல் குறைந்து இரட்டமைய உலக அரசியல் போய் அது கல்துருவ அரசியலுக்கு போக போவதாக பேசுகிறார்கள். ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல முடியும். உலகம் ஒரே ஒரு எக்கனாமிக் ஆர்டர்ல தான் இருக்கு. அது உலக ஏகாதிபத்திய திறந்த வர்த்தக பொருளாதாரம், உலக ஏகாதிபத்திய திறந்த வர்த்தக பொருளாதாரம், உலக ஏகாதிபத்திய உலகளாவிய ஏகாதிபத்திய வர்த்தக பொருளாதார ஆர்டர் ஆன்றைய உலகத்தின் ஆர்டர். இதற்கு மாறாக க்ளோஸ்ட் எக்கனாமி என்றோ அல்லாவிட்டால் சோசியலிச எக்கனாமி என்றோ கொண்டு கிடையாது. எல்லாமே திறந்த ஒரே ஒரு திறந்த பொருளாதார உலகம். இந்த ஒற்றை ஆர்டர்ல தான் இந்த 200 நாடுகள் அல்ல 200 அரசுகள் வரை சம்பந்தப்பட்டிருக்கின்றன. உலக பூமியில் இந்த 200 அரசுகள் இங்குதான் நாங்கள் இந்த பவர் ஸ்ட்ரகிள் பற்றிய அடிப்படையை, இந்த 3 powers பற்றிய அடிப்படையை நாங்கள் தெளிவாக வரையறை செய்ய வேண்டும். உலகத்தில் 200 நாடுகள் அல்ல 200 அரசுகள் உண்டு. உலகத்தில் நேஷன்ஸ் என்று உண்டு, நேஷனலிசம், ஸ்டேட்டிசம் என்று 2 உண்டு. அரசவாதம், தேசியவாதம். ஆனால் நடைமுறையில் அரசவாதம் தான் போடுச்சு. இந்த 200 அரசுகளினுடைய அரசியல் கோட்பாட்டையும் அதனுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் அரசவாதம் சொல்லும். இந்த 200 அரசுகளும் சமதையானவர்கள் அல்ல, ஒன்றுக்கும் சமமானவர்களும் அல்ல. 200 அரசுகளும் ஒன்றோடு ஒன்று தர்ம போதனைகளின் அடிப்படையில் சேர்பவையும் அல்ல. அப்படி ஒன்று கிடையாது. இந்த 200 அரசுகளுக்கு இடையில் அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அதிகார பலநிலை உண்டு. அவை சார்ந்திருக்கக்கூடிய அதிகார பலநிலையில் இருந்து தான் சர்வதேச அரசியல் உறவை ஒவ்வொரு நாடுகளும் அணுகுகின்றன. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இந்த 200 நாடுகளுக்கு இடையில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பற்றி, வேர்ல்ட் பாலிடிக்ஸை பற்றி சொல்லுவாங்க, பிரிச்சு சொல்லல. நான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பற்றி பிரிச்சு சொல்றேன். அப்ப இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்பது இன்று ஒரு காம்ப்ளெக்ஸாக அது காணப்படுகிறது. அப்ப இன்றைய காணக்கூடிய இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ஒவ்வொரு நாடுகளும் ஒன்றோடு ஒன்று சிக்கலான உறவை கொண்டுள்ளன. இந்த சிக்கலான உறவு அவையவை சார்ந்து காணப்படுகின்ற பின்னணி பலத்தின் அடிப்படையில் இங்கு உலக ஓடரை நான் மறுக்கவில்லை. இன்டர்நேஷனல் ஆர்டர், குளோபல் டெவலப்மெண்ட்டை நான் மறுக்கவில்லை. இன்டர்நேஷனல் ஆர்டர், அடுத்து குளோபல் டெவலப்மெண்ட், அதேபோல ஸ்டேட்டிசம் அண்ட் நேஷனலிசம் என்ற ரெண்டையும் அவற்றையும் நான் கூடவே இவற்றோடு லொகேஷன் ஆர்டருக்கு முக்கியத்துவத்தையும் நான் மறுக்கவில்லை. அனைத்தையும் சேர்த்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை
ஒரு நாட்டோடைய வெளியுறவு கொள்கை ஆராய வேண்டும் என்றுதான் ஒன்றை விட்டு ஆய்வு செய்தாலும் அது மிகவும் அனைத்தையும் இணைத்துத்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும், மதிப்பீடு செய்ய வேண்டும், தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், தீர்மானங்கள் செயல்படுத்த. இந்த வகையில் இப்போது நாம் ஆழமாக இந்த பிரச்சனைக்கு நுழையும். முதலாவதாக இன்டர்நேஷனல் ஆர்டரை உடைப்பதற்கு 3 பவர்ஸுக்கு தன்னகத்திய களம் உண்டு. அந்த களம் அந்த லொகேஷனுக்கு கிடைக்குது. அவர்களுடைய வளர்ச்சி கட்டத்தினால் கிடைக்கிறது, அந்த டெவலப்மெண்ட் அடைந்திருக்கின்ற அளவினால் கிடைக்கிறது, அவர்களுடைய கூட்டுனால் கிடைக்கிறது, அவர்கள் அணிகளினால். உதாரணமாக இன்டர்நேஷனல் ஆர்டரை நாங்கள் முக்கியமாக அதனுடைய பேசிக்கான பூமியினுடைய லொகேஷனை ஈழத்தமிழர் மட்டுமல்ல, இந்த இந்திய உபகண்டத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் சாத்திரம் பார்க்கும் கலாச்சாரம் கொண்டது. சாத்திரம் என்பது கணிதம். பூமி ஒரு மனிதன் வாழும் பூமி, அந்த பூமி சம்பந்தப்படும் சந்திரமண்டல கோளங்கள், சூரிய குடும்ப கோளங்கள், அவற்றையும் கடந்து நட்சத்திரங்கள் வரையும் மனிதன் தன்னுடைய கணிதத்தை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் என்ற வாழ்வை திருமணத்துக்கு கூட அவன் சாதகம் கணிப்பீடு செய்வான். ஒரு விழாவுக்கு, ஒரு நன்மைக்கு, தீமைக்கு எல்லாவற்றிற்கும் அவன் சாதகம் பார்க்கிறான், கணிப்பீடு செய்வான். சாதகம் பார்த்தல் சரிபடி என்ற அந்த பிரச்சனைக்குள் நம்முடைய அந்த கணிக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு என்ற சொல்லத்தான் இன்டர்நேஷனல் லொகேஷனையும் நாங்கள் கணிக்க வேண்டும், மெத்தமெட்டிக்கலாக கணிக்க வேண்டும். ஒரு தனிமனித வாழ்வை நாங்கள் சாதகத்திற்குள்ளாக கணிக்கக்கூடாது. அந்த கலாச்சாரம் நாங்கள் வைத்திருக்கிறோம், கணிக்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், யூதர்கள் தங்களுடைய அடிப்படை லட்சியத்தை பூமி, சூரிய மண்டலம், சூரிய சமண்டல கிரகங்கள் அவற்றையும் கடந்து ஒரு நட்சத்திரம் வரை போயிருக்கிறது. அதனால் தங்களுடைய நட்சத்திரத்தை தங்களுடைய தேசிய கொடியில் ஒரு சின்னமாக. இந்திய கலாச்சாரத்தில் காணப்படுகின்ற கிரகங்களுக்கு அப்பால் சாயா கிரகம் என்று 2 கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். ராகு 2 கிரகத்தை வைத்திருக்கிறார். சாயா கிரகம் என்பது கான்கிரீட் ஆனது, அது நிழல் தான். ஆனால் அந்த சாயா கிரகம் என்பது ஒரு நிழல் என்பது ஒன்றின் மீது அப்ஜெக்டிவாக தாக்கம் செய்யக்கூடியது. ஒரு நிழல் ஒரு ஒரு பொருள் மீது படும் பொழுது அந்த பொருளின் மீது அந்த நிழலில் மறைப்பு தாக்கம் அல்லது தெளிவின்மை இருக்கு. ஒரு உயிர் நகர்வதற்கு முன்பு அது தன்னை சுகாதாரித்து ஒரு பொசிஷன் எடுக்கிறது. இந்த வகையில் பொசிஷன் உயிர் வாழ்வின், உயிர் நகர்வின் ஒரு அடிப்படையானது. அது அரசியலில் லொகேஷன் ஓரக்குள்ள வேண்டும். எனவே லொகேஷன் ஒரு கையெடுக்காமல் கொண்டே கணிக்க முடியாது. சரி பாருங்கள், பொருளாதாரத்தை நிர்ணயிக்க ஆதிக்கம் வேண்டும். ஆதிக்கத்தை நிர்ணயிக்கிறதுக்கு லொகேஷன். இந்த லொகேஷன் அந்தந்த நாடுகளில் குறித்த அமைப்பு தன்னைக்கு ஏற்ப மாறுபடுகிறது. அமெரிக்கா வெளியிலிருந்து தாக்க முடியாதுன்றது தெரியும், விமானத்தால் தாக்க முடியாது வெளியிலிருந்து. ஆனால் அமெரிக்காவுக்கு உள்ளிருந்து தாக்க முடியும் என்பதை கண்டுபிடித்தார். அமெரிக்காவினுடைய எரிபொருள், அமெரிக்காவினுடைய பயிற்சி கல்லூரிகள், அமெரிக்காவினுடைய விமான பயிற்சி கல்லூரி, அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம், அமெரிக்காவுடைய வண்டி வாகனங்கள், விமானங்கள் இவற்றை பயன்படுத்தி ஒரு யுத்தத்தை இல்லை என்றார். அதனால் அதிர்ச்சி அடைந்த அமெரிக்கா உலகத்தில் முதலாவது உலக சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. அதுதான் 2011ஆம் ஆண்டு உலகத்தில் கொண்டு வரப்பட்ட செப்டம்பர் 26ஆம் தேதி ஐநா சபையில் ஒரு மனதாக, அதாவது 20 பாதுகாப்பு நாடுகளும் சேர்ந்து, அனைத்து உறுப்பு நாடுகளும் சேர்ந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், சர்வதேச பயங்கரவாத தடை சட்டம். இதான் உலக வரலாற்றில் முழு உலகத்துக்கும் பொதுவான முக்கியமான சட்டம். உலகம் முழுவதையும் அமெரிக்காவுக்கு விழுந்த அடி, சிவருமானின் முதுகில் விழுந்த அடி, முழு உலகத்தினுடைய அரசியலையும் அது மாறியது. அது சோசியலிச அரசு, ஜனநாயக அரசு, இராணுவ அரசு, இனவாத அரசு, இனப்படுகொலை அரசு, எதுவாயும் அந்த சட்டங்கள் அதை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வருகிறது இன்று வரை. அப்படி என்றால் அந்த லொகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எவ்வளவு தூரம் நாங்கள் கவனமாக கற்றுக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளும் சார்ந்திருக்கக்கூடிய லொகேஷன்
சீனாவுடைய லொகேஷனில் அது ஒரு ஒதுங்கிய உலகம், அது தனி வெள்ளமா வாய்ந்தது அந்த அதனுடைய லொகேஷன். சீனாவுக்கு வடபக்கத்தினால் வரக்கூடிய தரைவழி தாக்குதலை சமாளிப்பதற்கு சீன பெருஞ்சுவரை கட்டியது. ஜியோகிராபிக்கலாக இயற்கையான புவியியல் பாதுகாப்பு என்றதுனால ஒரு செயற்கையான புவியியல் அரணை கட்டியது. சீன பெருஞ்சுவர் 21,000+ கிலோமீட்டர் நீளமான ஒரு சீன பெருஞ்சுவரை கட்டியது. அதுக்கு அடிப்படை பாதுகாப்பு உண்டு. 96,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை கொண்டிருக்கிறது. அமெரிக்கா 98,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 97, 96, 98 வேறுபாடு உண்டு. ஆயினும் அமெரிக்காவின் நிலப்பரப்பு தான் ஆழமாக பெருமளவு ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக. இந்த 3 நாடுகளில், அதாவது அமெரிக்காவுடையது 3 நாடுகளில், இந்த சீனா இந்தியா சம்பந்தம், சீனா அமெரிக்கா சம்பந்தமாக எனவே ஒரு பெரிய நிலப்பரப்பு. அமெரிக்காவின் நிலப்பரப்பும் சீனா நிலப்பரப்பு சமதையானது. ஆனால் சீனாவுடைய சனத்தொடர்ந்து பெரிய முதலாவது சனத்தொடர். அதுக்கு ஒரு பலம் இருக்கு. அவருடைய லொகேஷன் ஒரு பலம் இருக்கு, அவருடைய சரத்தொழிற்கு ஒரு பலம் இருக்கு, அவருடைய தொழில்களுக்கு ஒரு பலம் இருக்கு. இந்த பலங்களோடு 2வது பெரும் வெள்ள சாகுது. ஆனால் முதலாவது பெரும் வெள்ள சாகு வருவதற்கான கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுடைய திராவிட இயக்கம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா தான் முதலாவது, அமெரிக்காவுக்கு முதலாவது இடம் என்ற போக்குதான் தனது பிரதானமான போட்டி என்று சொல்றார். அந்த முதலாவது 2வது என்ற போட்டி அதை நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போது அமெரிக்கா தான் முதலாவது. சரி, இந்த பின்னணியில் இப்படி பார்க்கிற பொழுது இந்தியாவுடைய நிலப்பரப்பு சீனாவுடைய நிலப்பரப்பில் 3 சுமாராக 3 33,000 சதுர கிலோமீட்டர். மக்களுக்கு அப்புறம் இன்னொரு சக்தி இருக்கிறது, தொழில்நுட்பம். அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் யுத்த ரீதியாகவும் சரி, பண்ட உற்பத்தி ரீதியாகவும் சரி, விஞ்ஞானத்தின் ஏனைய வகைகளில் சரி, இத்தகைய பின்னணியில் இலங்கையினுடைய லொகேஷன் இருக்கிறது. அது நாங்கள் கருத்தில் கொள்ள போக முடியும். இலங்கை இந்த உலகளாவிய அரசியல் பொருளாதார ஒழுங்கில் தனக்கான அரணை எப்படி அமைக்கப் போகிறது என்பதை பார்க்க. இதனை நான் அடிப்படையில் இலங்கையில் வரப்போகிறேன். நான் உலகளாவிய அரசியல் பொருளாதார கொள்கை ஓரளவு மேலிழந்த வாரியாக சொல்லி முடிக்கிறேன். போதும் என்று நான் நினைக்கவில்லை. தற்போதைக்கு என்னுடைய இன்றைய வகுப்புக்கு இருக்கான். ஆனால் ஆய்வு செய்வதற்கு போதாது, மேலும் ஆழமாக பார்க்க போகிறேன். இலங்கையினுடைய முக்கியமான விடயம் என்னவென்றால், அது இந்த உலக அரசியலில் அது தன்னுடைய லொகேஷனை அது தளமாக கொண்டிருப்பதுதான். இந்த லொகேஷன் அதாவது பொருளாதாரத்தை கைக்கொள்வதற்கு ஆதிக்கம் வேணும், ஆதிக்கத்தை பின்பற்றுவதற்கு லொகேஷன் வேணும். இந்த உலக சர்வதேச அரசியல் ஒழுங்கு என்பது லொகேஷனோடு சம்பந்தப்பட்டு அதனுடைய வர்த்தகத்தை நிகழ்ந்தது. உலகம் என்பது ஒரே ஒரு மையம்தான், வர்த்தக பொருளாதார மையம் தான். இந்த வர்த்தக பொருளாதார மையத்தில் இலங்கை வர்த்தக மையத்தில் இருக்கிறது, ராணுவ மையத்தில் இருக்கிறது. எனவே இதனுடைய லொகேஷன் மிக முக்கியமான. சரி, இந்த லொகேஷனை இலங்கை கையாள போகின்ற விதத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, இலங்கையை பொறுத்தவரை, அதாவது ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல இது ஒரு முதுமோகானி பேர். ஒரு சிங்கள பௌத்த நேஷனலிசம் இருக்கிறது. ஸ்டேட்டிசம், நேஷனலிசம், லொகேஷன் 3 பலத்தோடு இலங்கை. அப்படித்தான் இன்று அழகுமார பதவி. இங்கு நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்னவென்றால், இன்டர்நேஷனல் ஆர்டர், இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்டர் என்று ஒன்று இருந்தாலும் அதில் லொகேஷன் தாக்கம் விளைவிக்கிறது, அதில் ஸ்டேட்டிசம் தாக்கம் விளைவிக்கக்கூடியது, அதில் நேஷனலிசம் தாக்கம் விளைவிக்கக்கூடியது. மூன்றையும் இணைந்து கொண்டிருக்கிறது. சிலதுக்கு பலமான லொகேஷன் இருக்கிறது, அதுக்கு பலமான அதுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கிறது, ஸ்டேட்டிசம் இருக்கிறது, அதற்கு என்று பலமான இனவாத தேசியவாதம் இருக்கிறது. அது ஒருங்கிணைக்கப்பட்ட மக்களால் இறுக்கி கட்டப்பட்ட ஒரு பௌத்த சிங்களவாதம் இருக்கிறது. எந்த பௌத்தம் இந்தியாவிலிருந்து வந்ததோ அந்த பௌத்தத்தினாலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் திரட்சியை சிங்கள மக்கள் பெற்றிருக்கிறார். ஒரு அரசியல் திரட்சியை பெற்றிருக்கிறார். பௌத்தம் இலங்கையில் ஒரு அரசியல் திரட்சியை உருவாக்குவதற்கான ஒரு பலம் வாய்ந்த நூல் கட்டியதை உருட்டி திரட்டி கட்டி வைத்திருக்கிறது. இந்த பௌத்தத்தினால் உருட்டி திரட்டி கட்டி வைத்திருக்கப்படுகின்ற இந்த பௌத்தத்தை அனுரகுமார் திசாநாயக்க கையாள வேண்டும். அவருடைய மார்க்சிய
இதை கையாள முடியாது. என்றால் மார்க்சியம் பேசாமல் ஒரு பௌத்தத்துக்கு தான் போகும். இங்குதான் விடயத்தை கவனியுங்கள். இலங்கை அரசியல் யாப்பு, எழுதப்பட்ட யாப்பு, எழுதப்படாத யாப்பு என்னும் 2 அலகுகளான கடந்த குறிப்பிட்டிருக்கேன். எழுதப்படாத யாப்பு மகாசங்கம். அந்த மகாசங்கம் என்று எழுதப்படாத யாப்பு எழுதப்பட்ட யாப்போடவும் பலமாய் உலகத்திலேயே அமெரிக்காவோ சீனாவோ ரஷ்யாவோ எல்லா நாட்டிலையும் இருக்கும். உலகத்திலேயே எழுதப்பட்ட தொடர்ச்சியான ராஜேந்திர வரலாறை கொண்ட முதலாவது நாடு இலங்கைதான், சிங்கள பௌத்தம் தான். விஎல்டி மெண்டிஸ் என்பவர் கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்திய வரைக்கும் 1965ஆம் ஆண்டு வரை முன் எழுதியிருக்கிறார். Foreign policy of Sri Lanka from earliest times to 1965. இந்த பின்னணியில் அவருடைய ஸ்டேட் கிராஃப்ட் இருக்கிறது. இந்த ஸ்டேட் கிராஃப்ட் கூடாக அவர்கள் பிரச்சனைகளை கையாளும் திறன் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பகுதி. இனி மொத்தமாக நாம் இந்த தொழில்நுட்ப ஏற்பட்டிருக்கிறதால சற்று வேகமாக குறுக்கே செய்யப்படும். இந்த பின்னணியில் நாங்கள் இலங்கை அரசுடைய வெளியுறவு கொள்கையை டக்கென்று சுருக்கி கூட்டி பார்க்க போறோம். இலங்கை அரசுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு. சர்வதேச அரசியல், உள்நாட்டு அரசியலை கையாளுவது ராஜேந்திர பாரம்பரியம் உண்டு. இதை மட்டும் கற்க. இத்தகைய இலங்கை அரசில் சுதந்திர காலத்தில் இருந்து அவருடைய வெளியுறவு கொள்கையில் பிரச்சனைக்குரிய பல தன்மானம். அவர்கள் எப்பொழுதும் ஒன்றை தெளிவாக எல்லா தலைவர்களும் கருத்தில் கொண்டிருக்கிறார்கள். அண்டை நாடு உனது எதிரி, அண்டை நாட்டு இயற்கையாக எதிரி, அண்டை நாட்டின் அண்டை நாடு உனது கூட்டாளி. அப்படி பார்க்கிற பொழுது அவர்களுக்கு எப்போதுமே இந்தியா எதிர்ப்பு வாதமானது. இந்திய அண்டை நாட்டினால் அவர்களுக்கு காலத்தில் காலம் அரசுகள் அழிந்தது போன்ற பிரச்சனை அவர்கள் அவர்கள் எப்பொழுதும் ஒரு வெளிநாட்டை நாடுவார்கள். அவர்கள் அதாவது காலனி ஆதிக்க காலத்தில் அதை தொடர்ந்த காலத்தில் அவர்கள் பிரித்தானியா பக்கம் நின்றார்கள். இப்பொழுது ஆசியாவில் இன்னொரு பெரு வல்லரசு வந்த போது அவர்கள் சீனா பக்கம் சாயினார். அவருடைய இயற்கையான நண்பராக அதற்கு சீனா. இது நீங்கள் எந்த தத்துவங்களினாலும் இவற்றை தடுக்க முடியாது, எந்த போயினாலும் தடுக்க முடியாது. இதனை ஒரு புறம் வைத்துக் கொள்வோம். இது மிகவும் அடிப்படையான விடயம். இப்போது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இதுதான். இலங்கை அரசு, இன்றிருக்கின்ற அரசு மார்க்சிசம் பேசியது. ஆனால் அதனுடைய மார்க்சிய பொருளாதாரத்தை இலங்கை அரசு ஒருபோது நடத்த முடியாது. வெளிநாட்டு கொள்கை என்பது உள்நாட்டு கொள்கையின் நீட்சி. வெளிநாட்டு கொள்கை என்பது உள்நாட்டு கொள்கையின் நீட்சி. இந்த உள்நாட்டு கொள்கையின் நீட்சியாகத்தான் வெளிநாட்டு கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பது முதலாவது. ஆனால் அதே வேளையில் உள்நாட்டு கொள்கை என்பது வெளிநாட்டு நிலைமைகளினால், சர்வதேச நிலைமைகளினால் கட்டமைக்கப்படுகிறது, வடிவமைக்கப்படுகிறது. எனவே சர்வதேச சூழலையும் கருத்தில் கொள்ளாமல் உள்நாட்டு கொள்கையை கற்றுக் கொள்ள முடியாது. நேஷனலிசம் புதிய பரிமாணத்தை அடைந்தது. தேசியவாதம் தோற்றம் பெற்ற காலத்தில் இறக்குமதி தடை என்கின்ற அந்த மூடிய பொருளாதார கொள்கை அது கொண்டது. ஆனால் இப்பொழுது வெளிநாட்டு இறக்குமதியையும் உள்நாட்டு, எனவே இறக்குமதி தடை பொருளாதாரம் அல்ல க்ளோஸ்ட் எக்கனாமி பொருளாதாரம், மிக்ஸ்ட் எக்கனாமி பொருளாதாரம் என்று சொல்றோம். அதற்கு எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது அப்படி ஒன்று இல்லாமல் சோசலிசம் இல்லாத நாடுகளும் அப்படி ஒன்று இந்த வேறுபாடும் இல்லாமல் போகும். இங்கு நாங்கள் ஒன்றை கவனிப்போம். சோசலிச அரசுகள் என்று பூமியில் 3/2 பங்கு நிலப்பரப்பு சிவப்பாக இருந்த காலத்திலும் உலகில் சோசலிச உலக ஒழுங்கு இருக்கவில்லை. குறிப்பாக அன்று சோவியத் யூனியனுக்கு இந்தியாவுடைய உறவு ஏற்பட்டாலும் சோவியத் யூனியன் சோசலிச அரசு இந்தியாவோடு கொண்டிருந்த உறவு உலக ஏகாதிபத்திய வர்த்தக பொருளாதார உறவு. அது வர்த்தக உறவில் அது மாற இல்லை, வர்த்தக ரீதியான உறவு தான் இருந்தது. எனவே சோசலிச உறவு 2 நாட்டுகள், ஒரு சோசலிச நாடும் ஒரு முதலாளித்துவ நாடும் சேர்ந்து ஒரு சோசலிச உறவை முதலாளித்துவ உறவு. அதே வேளையில் கியூபாவும் சோவியத் யூனியன் சோசலிச நாடுகள், ஆனால் இரண்டும் சோசலிச உலக பொருளாதார உறவை கொண்டிருந்தது. இரண்டிற்கும் இடையில இந்த உறவு உலக வர்த்தக பொருளாதார உறவு தான். குறிப்பாக
கியூபாவுடைய சீனியை ஏற்றுமதி செய்யும் கியூபா. சீனிக்கு பதில் அவர் மசகு எண்ணெயை இறக்குது. வர்த்தகத்தில் கேஷ், காசு சம்பந்தப்படுற இடம், மணி சம்பந்தப்படுற இடத்துக்கு பதிலாக கண்ட நாட்டு சம்பந்தம் அனைவரும் வர்த்தகம். எனவே அதாவது தேவைக்கு அதிகமானதை கொடுத்தல், தேவையானதை பெறுதல் என்கின்ற சோசலிசம் அங்கு கிடையாது. கொடுப்பதற்கு நிகரான ஒன்றை பெறுதல் என்கின்ற வர்த்தக பொருளாதாரம் தான். எனவே உலகில் ஒருபோதுமே சோசலிச உலக ஒழுங்கு சோசலிச நாடுகளிலுமே இருக்கவில்லை. சோசலிச நாடுகளுக்கும் முதலாளித்துவ நாடுகளுக்கு இடையிலுமே இருக்கவில்லை. அப்படி என்றால் இந்த உலகம் முழுவதும் திறந்த பொருளாதாரத்துக்கு போன முழு உலகமும் போன சூழலில் முழு உலகமும் உலக ஏகாதிபத்திய பொருளாதாரத்திற்குள் மட்டும் போற சூழலில் இலங்கை கம்யூனிசம் பேசிய ஏவிபியினால் ஒருபோதும் அப்படி ஒரு சோசலிச பொருளாதாரத்திற்கு போக முடியாது. இது ஒரு முதலாவது பிரச்சனை. எனவே உலகம் இன்று இருக்கக்கூடிய குளோபலைசேஷனின் கீழ் எந்த ஒரு நாடும் தனித்து தனக்கென்ற கட்டமைக்கப்பட்ட பொருளாதாரத்தை முற்று முழுவதாக தனக்கென்ற முக்கியமான தேசிய உள்ளதை பாரத ஏற்று உள்ளதை பங்கிட்டு இரண்டையும் இணைத்த ஒரு பொருளாதாரத்துக்கு போகும். இதை பற்றி நாம் மிகவும் நுணுக்கமாக நாம் ஆராய வேண்டும். இந்த வகுப்பங்கள் வராது எப்படி இந்த பொருளாதாரம் ரெண்டையும் இணைப்பது என்பது. ஆனால் தேசியவாதம் ஸ்டேட்டிசம் இருக்கு, நேஷனலிசம் இல்லை, ரெண்டு இருக்கும் வரையும் உலகத்தில் ஆதிக்கப்படும் ஆகும். சரி, எனவே நேஷனலிசம் ஸ்டேட்டிசம் இல்லாமல் போற உலகத்தை கற்பனை செய்ய வேண்டாம். சரி, இந்த பின்னணியில் ஒருபோதும் இந்த அரசாங்கத்தினால் இந்த திறந்த பொருளாதார மேற்குலக பொருளாதாரத்தின் திறந்த பொருளாதார முறைக்கு அப்பால் போக முடியும். அதை உள்வாங்க வேண்டும். அதான் ஒரு நிலைமை. இந்த மேற்குலகத்தினால் உருவாக்கப்பட்ட நியோ லிபரலிசம் பாலிசி, அதில் 3 அம்சங்கள் உண்டு. ஒன்று லிபரலைசேஷன், 2 பிரைவேட்டைசேஷன், 3வது குளோபலைசேஷன். 3 ஒருங்கிணைந்து. இந்த குளோபலைசேஷனும் லிபரலைசேஷனும் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. இவற்றை யாராலும் மாற்ற முடியாது. அந்த டெவலப்மெண்ட் அந்த கட்டத்தை மேல போயிட்டு இதுக்கு உட்பட்டு தான் யாராவது தங்கள் நேஷனல் இக்கனாமியை தேசிய பொருளாதாரத்தை வடிவமைக்க முடியும். இதற்கு மீறி அவள் வடிவமைக்க முடியாது. இது ஒரு கட்டமாக இல்லை. ஆனால் ஒரு பிரதானமான பிரச்சனையுடைய அது இதுதான். ஒரு இன்டர்நேஷனல் இக்கனாமிக் ஆர்டரின் மீது லொகேஷன் ஒரு தாக்கத்தை செய்ய முடியும். இன்டர்நேஷனல் இக்கனாமிக் ஆர்டரின் மீது ஸ்டேட்டிசம் செல்வாக்கு செலுத்த முடியும். இன்டர்நேஷனல் இக்கனாமிக் ஆர்டரின் மீது நேஷனலிசம் செல்வாக்கு செலுத்த முடியும். அப்படி என்றால் இலங்கையினுடைய லொகேஷன், ஸ்டேட்டிசம், நேஷனலிசம் மூன்றும் இந்த உலக பொருளாதார போக்கில் இப்போது நமக்கு தெரிகின்ற இந்த இன்டர்நேஷனல் இக்கனாமிக் ஆர்டரின் மீது நமக்கு சாதகமாக இருக்கிறது. அவர்கள் தங்களை எந்தெந்த நாட்டுக்கு விட்டுக் கொடுக்கிறார்களோ அந்த நாடு இந்த மேற்படி ஓடரை மீறக்கூடிய நாடு சீனா, மீறக்கூடிய நாடு அமெரிக்கா, மீறக்கூடிய நாடு இந்தியா. இந்த 3 மீறக்கூடிய நாடுகளில் ஒரு சம்பந்தப்பட்டு தான் இலங்கை இருக்கிறது. அதாவது அள்ளி கொடுத்தா ஓம் என்று சொல்லி அணைப்பார்கள். பின்பு வட்டி கொள்வதற்கு கேள்வி கேட்டால் இல்லை என்று அதனை சவரனிட்டி என்று சொல்வார்கள். அள்ளி கொடுத்தால் கை கொடுத்து கை நீட்டி ஏந்தி வாங்குவார்கள். அவர்கள் வெட்டி கொலை செய்து குவிக்கின்ற பொழுது அதை தங்களுடைய சாரணிட்டி, தங்களுடைய இறமை என்று சொல்வார். இங்கு இறமை கோட்பாடு மிகவும் மோசமான ரீதியில் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறது. இறமை கோட்பாட்டை பற்றி எமது மாணவர்கள், எமது அரசியல் தலைவர்கள், அரசியலாளர்கள், தமிழ் தேசியவாதிகள் அதிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். 3 இறமை கோட்பாடு. ஒன்று பெங்கனுடைய இறமை கோட்பாடு, டிவைன் ரைட் ஆஃப் சாவரன். 2வது ஸ்டேட் இறமை கோட்பாடு, இதுதான் வெஸ்பாலியாவில் நிறைவேற்றப்பட்டது, அரச இறைமை கோட்பாடு. பின்பு பாப்புலர் சாவரனிட்டி, தேசிய அரச கோட்பாடு, தேசிய அரசுகளுக்கான தேசியமும் அரசும் சேர்ந்தது தேசிய அரச இறைமை கோட்பாடு. இப்பொழுது sovereignty of a people, ஒரு மக்கள் கூட்டத்தின் sovereignty, அது அரசுக்கு
பாப்புலர் சவரனிட்டியில் அரசும் தேசிய இனமும் சேர்ந்ததான் பாப்புலர் சவரனிட்டி, மக்களவை கோட்பாடு. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட அமெரிக்கன் லிபரேஷனோட வந்து இப்பொழுது சவரனிட்டி ஆஃப் அ பீப்புள், ஒரு மக்கள் கூட்டத்தின் பீப்புள். இலங்கையில 10 பீப்புள்ஸ் உண்டு. ஒன்று தமிழர்கள் பீப்புள், சிங்களீஸ் பீப்புள், தேர் ஆர் 2 பீப்புள்ஸ். ஆனா இந்த பீப்புள் 2 பீப்புள்ஸை கண்டவுட்டு பயன்படுத்த முடியாது. ஒரு குறிக்கப்பட்ட எல்லைக்குலாம் பயன்படுத்தலாம். முஸ்லீம்களை அவர்கள் பல இடங்களில் முஸ்லீம் என்ற அடிப்படை மதத்துக்குள் முஸ்லீம் பீப்புள்ஸ் என்று சொல்லலாம். இலங்கை என்ற ஒரு கட்டமைப்புக்குள் தமிழ் சிங்கள பீப்புள்ஸ் என்று சொல்லலாம். ஆனா தமிழ் பீப்புள் ஒன்று, சிங்கள பீப்புள் இன்னொன்று. அதுபோல அரபு இஸ்ராயல்ல அந்த பிரதேசத்துல இஸ்ராயல் ஒரு பீப்புள், யூதர் ஒரு பீப்புள், அரேபியர்கள் ஒரு பீப்புள், பலஸ்தீனியன்ஸ் ஒரு பீப்புள். தே ஆர் 2 பீப்புள்ஸ் என்று சொல்லலாம். இலங்கையிலே இந்த பீப்புள் கோட்பாடு இருக்கிறது. உலகம் முழுவதும் பீப்புள் கோட்பாட்டை சொல்ல ஒரு தேசிய இனத்துக்கு திறமை இருக்கிறது. அது அரசுக்குரிய திறமை மட்டுமல்ல. ஒரு தேசிய இனத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் திறமை இருக்கிறது. எனவே தேசிய இறைமை கோட்பாடு, தேசிய இன இறைமை கோட்பாட்டை பற்றி நாம் ஆழமாக பேசத் தொடங்க வேண்டும். sovereignty of a people, sovereignty of a people என்பது முக்கியம். ஒரு தேசிய இனத்தினுடைய sovereignty, பாப்புலர் sovereignty என்பது தேசத்தினுடைய அரசுடைய இது ஒரு இனத்தினுடையதான நிலைமை. இங்கு இந்த நிலைமை கோட்பாடு இங்கு பிரதானமாக நடத்தப்படுகிறது. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஸ்டேட்டிசம் தான் பேசுவார்கள். தமிழர்கள் சிங்களர் ஒதினம் என்று இல்லை, கண்ணுக்கு தெரியுது 2 கவுண்டர் என்ன பௌரினம். சரி, அதே போல இலங்கை ஒரு ஸ்டேட்டுக்குரிய இறைமை என்று சொல்வார். ஸ்டேட் சவரனிட்டி, சவரனிட்டி ஆஃப் ஸ்டேட். அவர் நேஷனையும் ஸ்டேட்டை உண்டாக்கிதான் 2 பேரும் ஒரு நேஷன் என்று சொல்றாங்க. தமிழரும் சிங்களரும் ஒரு நேஷன் என்று சொல்றாங்க. அந்த தமிழரும் சிங்களரும் ஒரு நேஷன் என்ற கான்செப்ட் உருவங்கள் 2 பேரும் 2 நேஷன்ஸ், 2 டிஃபரெண்ட் நேஷன்ஸ். ஒரு ஸ்டேட்ல இருக்கிறது தான். ஆனா அந்த ஸ்டேட் வந்து 2 நேஷன்ஸுக்கு இடையே பங்கு செய்யப்பட வேண்டும். வெளியுறவு கொள்கை வகுப்பில் ஈழத் தமிழர்களுக்கு பங்கில்லாத ஒரு வெளியுறவு கொள்கையை வகுப்பது என்பது மிகவும் மோசமானது. ஈழத்தமிழர்கள் கையில் கடலை பறித்த ஒரு வெளியுறவு கொள்கை இருக்கவே முடியாது. இலங்கை வெளியுறவு கொள்கை ஈழத் தமிழர்களும் சிங்கள தேசிய இனமும் தமிழ் தேசிய இனம் சேர்ந்து வகுத்தால் அது சரி. அப்படி நடக்காது. 2 பேருக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு நிகழப்போவதில்லை. இந்த பின்னணியில் இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த ஸ்டேட்டிசம், அவர் சொல்ற நேஷனலிசம், சிங்கள புடிஸ்ட் ஹெஜிமனி, அவருடைய மேலாதிக்கம், சாவனிசம், அதைத்தான் அவர்கள் சொல்றார். இந்த பின்னணியில் இப்போது பெரும் சிக்கல். இந்த பிரச்சனையை கையாளுகின்ற இடத்தில் தான் லொகேஷன் பிரதான நோக்கு வைக்கிறது. இந்த ஒடுக்குமுறையை செய்வதற்கு வெளிநாடுகளை இலங்கை நாட வேண்டும். இலங்கை சுயாதிபத்தியத்துடன் வெளியுறவுக்கு வைக்க முடியாது. ஒன்று சர்வதேச பொருளாதாரம், அதை கடப்பதற்கு வழி சொல்லுவோம். அந்த பிரச்சனையை கடப்பதற்கு அறிமுகமான வழிகள், அதாவது நியோ குளோபலைசேஷனின் கீழ் சில வழிகள் உண்டு. அது ஒரு விஷயம் பேசுகிறேன். ஆனால் இந்த ரீஜனலாக அந்த லொகேஷனுக்குள்ளாலே பிரச்சனை ஆழமாக உள்ளது. இங்க இருக்கக்கூடிய ஆழமான பிரச்சனை என்னவென்றால், இலங்கை அரசு 2 அணிகளுக்கு இடையான ஒரு அரசியலுக்கு, 2 பேரரசுகளுக்கு இடையான ஒரு அரசியலுக்கு உள் ஆக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வட்டத்தில், 2வது வட்டத்தில் 3 அல்லது 4 பேரரசுகளுக்கு இடையான வட்டத்தில் ஆக்கப்பட்டது. முதலாவது வட்டம் இந்தியா சீனா, 2வது வட்டம் அமெரிக்கா இந்தியா சீனா, 3வது வட்டம் அமெரிக்கா இந்தியா அமெரிக்கா சீனா இந்தியா அமெரிக்கா, அதனோடு தொடர்ந்து ஜப்பான். இப்படி இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இலங்கை அரசினுடைய வெளியுறவு கொள்கை சிக்குண்டி இருக்கிறது. இந்த சிக்கலை அவர்கள் தீர்ப்பதற்கு லொகேஷன்ல ஆதிக்கம் செலுத்தும் சக்திகள் கூடமாக இலங்கை அரசிடமும் தமிழ் மக்களோட அரசியலை பங்கீடு செய்து இந்த சிக்கலை தீர்க்கவும் தயாராக. எனவே தீர்க்கப்பட மாட்டார், ஒருபோதும் தீர்க்கப்பட மாட்டார். இதில் இவர்களிடம் ஒருபோதும் தேசிய இன கண்ணோட்டம் இலங்கை அரசிடம் இல்லை. அது யூஎம்பி டேம் இல்லை, எஸ்எல்எபி டேம் இல்லை, கம்யூனிஸ்டுகளோட இல்லை, ஏஐபியிடம் இல்லை. பாருங்கள், தங்கா சகஜமான கட்சி மீது தமிழர்களுக்கு இப்போது மலைச்சாயும்.
மொழி இரண்டரில் நாடு ஒன்று, மொழி ஒன்றில் நாடு இரண்டு என்று கூறிய திட்டமான கூறியவர் கருணாநிதி சில்வா. ஆனால் உன் பலருக்கும் கவனிக்காத ஒரு விடயம் இருக்கிறது. லங்கா சமாஜவாத கட்சி ஒருபோதும் தமிழர்களை தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. லங்கா சமாஜவாத கட்சி சிங்களவர்களையும் தமிழர்களையும் மொழி பிரச்சனைகளுடைய இரண்டு வேறு கூறுகளாகத்தான் பார்த்தார்கள். மொழி பிரச்சனை தீர்ந்தார்கள், இன பிரச்சனை தீரும் என்பதுதான் சமாஜவாத கட்சியுடைய கொள்கை. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் மாறிவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழர்களுக்கு தேசிய சுரணை உண்டு என்று சொன்னது, பிரிந்து செல்லும் உண்டு என்று 43ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றியது. ஆனால் அது ஒருபோது 3 எம்பிக்களை தாண்ட சமாஜவாத கட்சி 19 எம்பிக்கள் வரை போனார்கள். ஒரு பலருக்கு தேசிய நீங்க கூர்மையாக கவனித்திருப்பீர்களோ தெரியாது. சமாஜவாத கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் எம்பிக்கள் பெருமளவு ஏறக்குறைய முழு அளவு கரவ சலகம் காசு வச்சிருந்தது. கரவ சலாகம காசு வச்சிருந்தது. இன்றைய பிரதமர் சலாகம காசு வச்சிருந்தது. கரவ சலாகம் காசு வச்சிருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பிக்கள் எஸ் ஏ விக்ரமசிங்க வைகமன், சரத் முத்துவடுவ வைகமன், பீட்டர் கனமன் வேகன். இங்கு கம்யூனிஸ்டுகளில் இருந்தவர்கள் கூட, இடதுசாரிகளாக இருந்தவர்கள் கூட பெருமளவுக்கு வைத்த மக்கள் இல்லை. மக்கள்கிட்ட கையில தான் பௌத்தம் உண்டு, பௌத்த மடாலயங்கள் உண்டு, பௌத்த மகாசங்கம் உண்டு, பாப்புலேஷன் உண்டு, பாலிடிக்ஸ் உண்டு, பொலிட்டிக்கல் பவர் உண்டு. எனவேதான் ஜேவிபி தன்னை பௌத்த காவியினால் மூடி கட்டிக் கொண்டிருக்கிறது, பௌத்த நூல்களை கட்டிக் கொண்டிருக்கிறது. ஜேவிபி தேர்தல் நிற்கின்ற பொழுது அதுக்கு தைரியம் இருக்கவில்லை. ஒரு கோயிட்டமாவை தான் போட்டு தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். கில்வின் சில்வா ஒரு கர்ம சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அனுகுமார விஸ்வநாயகே அவர் கட்சிக்கு அவர் வைகம் அவர் செய்தவர். அந்த அளவுக்கு மகாசங்கத்தில் அந்த குடி இருக்கிறது. நான் இந்த சாதிவாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளாதவன், அதை பற்றி அவருக்கு இந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஆனால் அது நடைமுறையில் உள்ள கணிப்பீட்டை மட்டும்தான் சொல்லும். எனவே இப்பொழுது நீங்கள் ஒரு ஆரோக்கியமான பிரச்சனைக்கு விட போகிறீர்கள். பலரும் சொல்கிறார்கள் காணப்பட்ட எஸ்டாபிளிஷ்மெண்டே உடைச்சாய்க்கு. இங்கே ஆள் மாறிச்சது, ஆட்சி மாறிச்சது இல்லையா என்ற கேள்விகளை கேட்கிறார். ஆள் மாறிச்சது, ஆட்சியை மாறிச்சது சொல்ற இல்லை, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். இங்கு ஒரு ஆள் ஒன்று மாறி ஒரு கதிரைக்கு வந்திருக்கிறார். ஆனா எஸ்டாபிளிஷ்மெண்ட் அதே பியூரோக்ரசி, அதே உயர்குலாம், அதே சிங்கள பௌத்த எலீட் அப்படிதான். அதுல மாற்றம் இல்லை. அதே சிந்தனை, அதே மதவாதம், அதே இனவாதம், அதே மகாவம்ச கான்செப்ட் அப்படிதான். எனவே எஸ்டாபிளிஷ்மெண்டிலே, அதாவது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு எந்த மாற்றம் நிகழே. எனவே இந்த இத்தகைய கட்டமைப்புக்கு கீழ் இருந்து இவரால் இத்தகைய பொருள்வரிசை மாற்றத்துக்கு போகிறேன். நீங்க பாருங்கள், அவருடைய பொருள்வரிசையில் அபாயகரமான விடயம் என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். இலங்கையில் பொருள்வரிசையை வகுத்த பொழுது சுதந்திர இலங்கையில் முக்கியமாக டிஎஸ்நாயக்க முதலாவது நபராக நின்ற, கொல்வர் குணதிலக இரண்டாவது நபராக இருந்தார், ஐவன் ஜெனிங்ஸ் மூன்றாவது நபராக இருந்தார். டிஎஸ்நாயக்க, ஒலிவர் குணதிலக, ஐவன் ஜெனிங்ஸ், அதாவது இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது பிசியாக இருந்தவர், முதலாவது பிரசிடென்டாக இருந்தவர் பல்கலைக்கழகத்திலே. அவர் பிரித்தானியர். அவரோடு சேர்ந்து சால்வரியும் சேர்த்தார். 4 பேர் கான்ஸ்டிடியூஷனையும் இலங்கையின் பொருள்வரிசையை ஃபார்முலேட் பண்ணார்கள். சுதந்திர இலங்கையில டிஎஸ்நாயக்க, ஒலிவர் குணதிலக, சால்வரி and ஐவன் ஜெனிங்ஸ். இந்த 4 பேரும் ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டார்கள். முதலாவது எதிரி, ஆட்சிக்கு எதிரியாக இருப்பவர் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சியாக இருக்கும் நிலையை தகுதி பெற்றிருந்தார்கள். 47ஆம் ஆண்டு தேர்தலில் கம்யூனிஸ்டுகளை எதிர்கட்சியாக இருக்க தகுதி பெற்ற ஒரு ஆளுங்கட்சியாக வந்துடுவார்கள். எனவே அவருடைய பொருள்வரிசை முதலாவது விஷயம் ஆன்டி கம்யூனிசம். அவருடைய கூட்டிச்சேரலாம், அது வெஸ்டோடையும் கூட்டிச்சேரலாம், இந்தியாவுடன் கூட்டிச்சேரலாம், அமெரிக்காவுடன் கூட்டிச்சேரலாம், ஈழத் தமிழ் தலைவர்களுடன் கூட்டிச்சேரலாம். அப்படித்தான் செய்யணும். கூட்டிச்சேர்ந்தார், பிரிட்டனோட கூட்டிச்சேர்ந்தார், ரஷ்யாவோட கூட்டிச்சேர்ந்தார், இந்தியாவோட கூட்டிச்சேர்ந்திருந்தார், தமிழ் காங்கிரஸோட கூட்டிச்சேர்ந்திருந்தார், தமிழ் தலைவரோட கூட்டிச்சேர்ந்தார். உணவருடைய கூட்டிச் சேர்ந்து கம்யூனிஸ்டுகளை அவர் தோற்கடித்தார். பின்பும்
யுஎன்பிக்கு பின்பு பண்டாரநாயக்கா பவருக்கு வரும்பொழுது பண்டாரநாயக்கா அவருடைய கவிதை இந்த 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 பேசிக்கை விட்டுட்டு பகுபட்சியை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். ஒருவேளை நான் வரலாறு சொல்றேன், நீங்க சரிப்படையவும் வேண்டாம். பண்டாரநாயக்காவுடைய பிரதான பிரச்சனை டிஎஸ்என் நாயக்காவுடைய அடிப்படை களமாக இருப்பது பிரித்தானிய களங்களும் பிரித்தானிய அரசும் அமெரிக்கா. எனவே ஒரு வெஸ்ட் ஓரியன்டல் பொருள் கொள்கையாக இருக்கிறதாக சொல்லி ஆசியமய பொருள் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று பண்டாரநாயக்கா கற்பனை. அது இந்தியாவுக்கு சுகமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த களங்களை அகற்றுவதற்கு அது அவசியம். பண்டாரநாயக்கா ஆசிய மைய பொருள் கொள்கையை வைத்தார். அவர் கூறிய ஆசிய மைய பொருள் கொள்கை என்பது எங்குவை வளர்ந்ததென்றால் வளர்ந்திருக்கிறது என்றால் இறுதி அர்த்தத்தில் அது இந்திய அமெரிக்க சார்ந்த அர்த்தம் சீன சார்ந்த கொள்கையில் போய் நிற்கிறது. என்றால் அண்டை நாடுகளுடைய எதிரி. அதாவது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா பவர்ல இருக்கிற போதுதான் 1952ஆம் ஆண்டு சீன இந்தியை பெறப்பட்டது. அப்போது இந்தியா, அப்போது இலங்கை இந்தியா பக்க எண்ணிக்கையில் சீனா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா பவர்ல இருக்கும் பொழுது தான் இந்தோ பாகிஸ்தான் பிரச்சனை பங்களாதேஷ் லிபரேஷன் ஸ்ட்ரகிள் நடந்தது. அப்போது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா பாகிஸ்தான். எனவே இங்கு ரெண்டு பேரும் அப்படித்தான் இருந்தார். அதேபோல 71ஆம் ஆண்டு புரட்சி நிகழ்ந்த பொழுது ஏவிபி வடகொரியாவிலிருந்து ஆயுதங்களை தெரிவித்து வடகொரிய கப்பலில் இலங்கை கொழும்பு துறைமுகத்தை தரித்திருந்தது. அடையாளம் காணப்பட்ட போது இந்தியாவுக்கு அறிவிக்க இந்தியா அந்த கப்பலை துரத்தி கொண்ட போது அது காணாம போகுது. காணாமலாக்கப்பட்டது, மறைஞ்சு போய் எப்படி மறைஞ்சு அது ஒரு விஷயம். இதை பற்றி விவரங்கள் ஊர்ல பேராசிரியராக இருந்த ஊர்ல கட்டி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியினுடைய இலங்கைக்கான ஆலோசகர் முக்கியமான கட்டுரை இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் என்கிற ஜேர்னலில் சிறப்பான கட்டுரை. இந்த வகையில் ஏவிபி தான் கூட்டு சேர்ந்த ஆயுத போராட்டத்தில் கூட்டு சேர்ந்த நாடு சீனாவுடைய நிழலாக இருந்த வடகொரியா. ஆனால் வடகொரியா புரட்சி நசுக்கப்படுகிற சூழல் வரும் பொழுது இலங்கைக்கு கையொடுத்த நாடுகளில் இரண்டாவது வரிசையை சீனா பெற்றுக் கொண்டது. முதலாவது வரிசை இந்தியா, இரண்டாவது சீனா, மூன்றாவது பாகிஸ்தான் ஏபியை ஒடுக்குவதற்கு. ஆனால் ஏபியை பவருக்கு கொண்டு வர சீனா தயாராகத்தான் வந்தது. சாத்தியமற்று போன போதுதான் அது கை. எனவே சாத்தியமான சூழலில் அது ஏபியும் சீனாவுக்குத்தான். இப்போது இதுதான் முடியும். இந்த ஆசிய மைய வெளியுறவு கொள்கை பண்டாரநாயக்காவின் வெளியுறவு கொள்கையில் இருந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு இன்டெலெக்சுவல் குரூப், ஒரு பெட்டாலியன், ஒரு இன்டெலெக்சுவல் பெட்டாலியன் தான் இலங்கையில் 60களில் எழுச்சி பெற்ற இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை பாடங்களும் இலங்கையினுடைய சிந்தனையாளர். ஒரு இன்டெலெக்சுவல் பிரிகேட், ஒரு பெட்டாலியன் பிரிகேட். அந்த இன்டெலெக்சுவல் பிரிகேட்டில் ஒருவர் தான் எஸ்.யு. கொடிகாரா. எஸ்.யு. கொடிகாரா தான் முதல் முறையாக இலங்கைக்கு வெளியுறவு கொள்கை சம்பந்தமான தத்துவத்தை எழுதியது. பொருள் கொள்கை 1964ஆம் ஆண்டுடைய நூல். அந்த நூலில் இந்தோ இலங்கா ரிலேஷன்ஸ் என்பது மிக தெளிவாக திட்டவட்டமாக ஆன்டி இந்தியன் பாலிசி போட்டது. ஆனால் பின்னாலே அந்த நூல் பல கட்ட பப்ளிகேஷன் செய்யப்பட்டிருக்கு. ஏனைய பப்ளிகேஷன்களில் அது சற்று வித்தியாசமாக உண்டு. ஆனால் முதலாவது பப்ளிகேஷன் தான் தான் முதலாவது பப்ளிகேஷனில் தெளிவான ஆன்டி இந்தியன் பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவருடைய ஆசிய மைய கொள்கை என்பது இந்திய எதிர்ப்புவாதமாக இருந்தது என்பதுதான், சீன சார்புவாதமாக இருந்தது என்பதுதான். அதிலிருந்து உருவானதற்கு பெயர் தான் கோத்தபாயாவினுடைய வியட்மக. அந்த வியட்மகளை அடிப்படையாக கொண்டு உருவான இன்டெலெக்சுவல் ஒரு ரெவல்யூஷன் என்று சொல்றார்கள், புரட்சி என்கிறார்கள், மாற்றம் என்கிறார்கள். அதுதான் பின்னால் இருக்கிற இன்டெலெக்சுவல்ஸ் என்று சொல்லப்படுவர்கள் எல்லோருமே இந்த வியட்மகளால் வந்தவர்கள் தான். அந்த வியட்மக அது பண்டாரநாயக்கா சிந்தனைக்குள்ளால் வந்தவர்கள் தான். பண்டாரநாயக்கா சற்று பேலன்ஸ்ட் ஆகிவிட்டார். ஆனால் பண்டாரநாயக்கா தோற்றுவித்த ஆசிய மைய கொள்கை பேலன்ஸ்ட் ஆகி பண்டாரநாயக்காவோட இந்தியாவுக்கு சரியான ஈடுபாடும் பண்பாடுகள். அது ஒரு விஷயம். அதை பற்றி என்ன நுணுக்கமாக ஆராயிருப்பார். அதுக்கு நான் விடையில். சரி, இப்போ அந்த பிரச்சனைக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு பெரிய ராட்சத
பெரு வல்லரசுகள் 2 நேரடியாக சம்பந்தப்பட்டது. 3வது பெரிய ராட்ச வல்லரசு அமெரிக்கா, 4வது ஜப்பான். இந்த நாடுகளுக்கு இடையான இந்த உறவில் அனுர்குமார திசாநாயக்கா ஏதாவது பேலன்ஸ் சர்டிபிகேட் அணிசாராமி என்றவர்களுக்கு போக முடியும். இந்தியா ஃபர்ஸ்ட் என்று சொல்ல முடியும், சும்மா வார்த்தையில சொல்லலாம். நடைமுறையில் அதற்கு சைனா தான். ஏனென்றால் உலக வர்த்தகத்தில் தன்னுடைய புதிய பட்டுப்பாத நீதிக்குள்ளாக இலங்கையை மையமாக கொண்டு இந்து கடலில் கிழக்கும் மேற்கும் பெற வேண்டும். ஆப்பிரிக்கா வரையும் போக வேண்டும், இங்காறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கிழக்காசியா வரையும் போக வேண்டும். இந்த பெரிய ஒரு பரப்பை இந்து கடலில் பண்ணுவது என்ற மையமாக இலங்கை. எனவே எவ்வளவு பொருட்களையும் இழக்க சீனா இதில் தயார். இழப்பு என்ற சொல்லு தவறானது. முதலீடு சீனா இழக்கும் ஒவ்வொரு சதமும் ஒவ்வொரு கோடியும் பல கோடிகளும் ஆயிரக்கணக்கான கோடிகளும் நட்டம் என்ற வரம்பில் வராது, முதலீடு என்ற வரம்பில் வரும். அந்த முதலீட்டை கட்சி பண்ணலாம் இலங்கை நினைக்கிறது. சீனா உடனடியாக இருக்கிறது, அதுக்கு போட்டியாக இந்தியா செய்யலாம். இந்தியா கொடுக்கலாம், இதை பிரபலிய சீனா கொடுக்கும் மலையளவுக்கு. இலங்கை அரசுக்கு இந்தியா எதையாவது கொடுத்து இலங்கையை பெறலாம் என்று கேட்டால் கொடுத்தா வாங்குவார்கள், அதைத்தால் எதிர்ப்பேன். இதுதான் நிலைமை. இந்த நிலைமையை தான் நாங்கள் பொருண்பொழிச்சியை பார்க்க போறோம். இந்த பிரபாண்டமான இந்த பொருண்பொழிச்சியினுடைய இந்த இந்த ஸ்கெலிட்டனுக்குள்ள இந்த எலும்பு கூட்டுக்குள்ள நான் வியாபாரியாக சொல்ல முடியாத நினைப்போம். மேலிருந்த வரையான ஸ்கெட்ச், ஒரு புற உருவ படத்தை மட்டும் கீறி இருக்கு. இந்த ஸ்கெட்சுக்குள்ள இலங்கை இறுதி அர்த்தத்தில் அது சீனா இந்தியா என்ற 2க்கும் இடையான அந்த பாலிசியை பேலன்ஸ் பண்ற பேலன்ஸ் பண்ண முடியாது. சீனா பேலன்ஸ் பண்ண விடாது, இலங்கையும் பேலன்ஸ் பண்ணாது. எனவே இந்த பேலன்ஸ் கிடம் இங்குதான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வெளியுறவு கொள்கை அனுசாரா கொள்கை என்ற ஒரு கொள்கை இவர் சொன்னாரோ, யார் சொன்னாரோ, இவர் சொன்னார். அப்புறம் அவ்வளவு பேரும் கைவிட அவ்வளவு பேரும் தோல்வி. ஒரு நாடு அனுசாரா கொள்கையை பின்பற்ற அனைத்து நாடுகளுக்கும் தோல்வி. சும்மா சொல்லலாம், அழகா இருக்கும் சொல்வது. ஏதோ ஒரு அணியை சார வேண்டும். இங்கு எந்த அணியை, இந்த இந்தியா சீனா இந்த 2க்கு ஒரு அணியை சார வேண்டும். இந்த 2 இதை பொறுத்தவரையிலே ஒரு தெளிவான பிரச்சனை உண்டு. இதோடு என்னை ஒரு 10 வருஷத்தில் நான் பேசி முடியும். இதோடு இந்த பிரச்சனையினுடைய உத்தரத்தறிந்து அறிவித்தல். இந்த உலகத்தில் சீனா ஒரு மிக பாதுகாப்பான லொகேஷனை கொண்டிருக்கு, அமெரிக்கா கொண்டிருக்கு. இந்தியா அந்த லொகேஷன் பாதுகாப்பான ஒரு பக்கம் 4500 கிலோமீட்டர் நீளமான கடலிலேயே கொண்டிருக்கு, மறுபக்கம் கடவழியாக கொண்டிருக்கு. அதுல ஒரு பக்கம் சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஒன்று சொல்றாங்க. இந்த பகுதியை கண்டினென்டல் தியரிக்குள்ள பார்ப்பாங்க, கண்ட ரீதியான கொள்கைக்குள்ள பார்ப்பாங்க. இது பாகிஸ்தான், சீனா, பர்மா, மியான்மர், பங்களாதேஷ், இது கண்டறிய. இந்தியாவுக்கு கண்டறியான சேலஞ்ச். இதைத்தான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் மூல சத்தாக்கள் கவனித்தார்கள். இலங்கை ஒரு குட்டிகார நிகழ்ச்சியை பொருட்படுத்தியில அவர்கள் இந்த கடல்சார் கொள்கையில கவனம் செலுத்தியில நேரு, முன்னாள் பிரதமர் நேரு, பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன், அவர்களுடைய இன்டெலெக்சுவலாக செயல்பட்டு சீனாவுடைய முதலாவது முக்கிய தூதராக இருந்த பணிக்கர், உங்களுடைய இதைத்தான் கவனித்தார்கள். அவர்கள் அந்த கண்டினென்டல் தியரிகள் செய்த அவர் ஓஷியானிக் தியரிகள் செய்ய. ஓஷியானிக் தியரி மிகவும் பிரதானமான விஷயம். ஓஷியானிக் தியரி ஆன் இந்தியாவின் எதிர்காலம். இந்த ஓஷியானிக்கினுடைய மையத்தில் தான் இலங்கை இருக்கு. எனவே இந்த இடத்தில் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை சம்பந்தமான விடயத்தில் இந்த 4500 கிலோமீட்டர் நீளமான கடல் பரப்பின் மையத்தில் இலங்கை இருக்கு. அந்த இலங்கை இந்தியாவினுடைய மூக்கோடு முட்டக்கூடிய வகையில் காணும். அதில் 2 இனங்கள் இருக்கின்றன. இந்த 2 இனங்களையும் சார்ந்து இந்த அரசியல் நகரப்போகிறது. தமிழினம் தோற்கடிக்கப்பட்டால் இந்த பிராந்தியத்தில் இந்தியாவின் 2 கால்களும் வெட்டப்பட்டதாக கடல். சிங்கள இனம் வெற்றி பெற்றால் இந்த பிராந்தியத்தில் ஒரு யுத்தகலம் தோன்றும். தமிழகத்தினுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் உலக நாடுகள் எதுவும் செயல்பட தவறினால்
இந்த நாடு இந்த பிராந்தியம் ரத்தக்கரதியாவதை தடுக்க முடியாது. இதிலிருந்து யாரும் விலகவும் முடியாது. எனவே இலங்கையினுடைய எதிர்காலம் என்பது இப்படித்தான் அமையும். பாருங்கள், இது அமைந்தது அமையாதுன்னு சொல்லப்படும். தமிழ் மக்களை ஒரு தேசியம் என்று ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களோடு வெளியுறவு கொள்கையை ஷேர் பண்ணி கடல் ஆதிக்கக்கூடிய ஷேர் பண்ணி ஒரு இலங்கையினுடைய ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒன்றுபட்ட சமஸ்கியார் ஒரு பூரணமான சமஸ்கியார் என்று இலங்கையை பெற்றிருக்க முடிந்தால் அன்றகுமார் திசாநாயக்காவால் இலங்கையின் புரட்சியாளர் என்ற பெயரையும் சமாதானத்தை உருவாக்கி என்ற பெயரையும், ஆனால் அவர் தமிழரை தேசியமே இல்லை என்று சொல்கிறார். அது செய்ய மாட்டார். இது ஒன்று. இரண்டாவது, தமிழ் மக்களுடைய நலனை பாதுகாக்க இந்தியா தவறினால், தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்கு நலனாக இந்தியா அதனை செய்ய தவறினால், தமிழ் மக்கள் இல்லை என்றால் இலங்கை அரசுக்கு கடிவாளம் போட இந்தியாவுக்கு எந்த வழியும். ஏனென்றால் அவர்களிடம் சிங்கள நேஷனலிசம், சிங்கள புடிஸ்ட் நேஷனலிசம் மிக பலமாக இருக்கும். அவர்கள் ஸ்டேட்டிசம் மிகுந்த அங்கீகாரத்தை கொண்டிருக்கிறது. ஸ்டேட்டினுடைய சவரனிட்டி என்ற அந்த அங்கீகாரம் அவரிடம் இருக்கிறது. எனவே அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ் மக்களுடைய தமிழ் மக்கள் பெறக்கூடிய வெற்றியிலும் உயிர் வாழ்விலும் அதிகாரத்திலும் தான் இந்த பிராந்தியத்தினுடைய அமெரிக்கான அடிப்படை இருக்கிறது. அதை இலங்கை அரசு கொடுத்தால் என்ன, இந்திய அரசு சாதகமாக நடந்தால் என்ன, அப்படி இல்லைன்னா இல்லையோ தமிழகம் அழியலாம். இது ஜியோகிராபிக்கலாக அதுக்கு சில கிடைக்கிறது. கடல்சார் மக்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் கரைசார் நாடு ஒரு சின்ன கடலை கடந்தாத்தான் போகும் தமிழ்நாடு. இதே இத்தகைய பின்னணியில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்றால், தமிழர்கள் தான், ஈழத்தமிழர்கள் தான் இந்த மையமாக இருக்கிறார். ஈழத்தமிழர்களை நண்பராக்கிக் கொள்பவரே இந்த பகுதியில் உண்மையான சமாதானத்தின் தூதராக இருப்பார். ஈழத்தமிழர்கள் எவர் எதிரியாக்குறாரோ அவரும் அழிந்து விடுவார். அது இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக ரஷ்யாவாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம். இங்கு ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கான சவால் என்பது அதனுடைய தலைவலியால் ஒன்று, இரண்டாவது கடல் வழியால் ஒன்று. இந்த சவாலை எப்பொழுதும் சீனா இந்தியாவுக்கு தலைவலியாக கொடுத்திருக்கிறது. தலைவலியாக மேற்கே வடக்கே இருந்து சீனா படையெடுப்பு 43,000 கிலோமீட்டர் நிலப்பரப்பை பிடித்துவிட்டது. பாகிஸ்தான் யுத்தம் நடந்திருக்கிறது. இந்திய பாகிஸ்தான யுத்தம் அதுக்கு முதலோ காஷ்மீரை ஒரு தனி அரசு அழகாக இருந்தது. அதில் 3-1 பாகிஸ்தான் பிடிக்கிறது, 2-1 இந்தியாவுக்கு. 3-1 பாகிஸ்தான் பிடிக்கிறாங்க. அதை இந்தியாவால் தடுக்க முடியல, அந்த நிலப்பரப்பை தடுக்க முடியல. அஷாத் காஷ்மீர் 2 விடயங்கள். மூன்றாவது விடயம் இன்னும் முக்கியமான, கீழே கடல் திறந்து வைக்கிறது. ஈழத்தமிழர்களை நண்பராக்குவதா இந்தியா? சிங்களவரை ஈழத்தமிழரை நண்பராக்க முடியுமா இந்தியா? தமிழ் மக்களுடைய உரிமையிட்டால் மட்டும்தான். இந்தியா இலங்கை அரசை அணைக்க வேண்டும் என்பதற்காக இலங்கை அரசோடு உறவா விட்டுக் கொடுக்க முற்பட்டால் அது தற்காலிகமான ஒரு நல்லுறவை இலங்கை இந்திய அரசு ஏற்படுத்தும். இலங்கை அரசு சீனாவும் சேர்ந்து ஓரடி முன்னால் ஓரடி பின்னால் ஈரடி முன்னால் என்கின்ற கோட்பாட்டின் கீழ் அது செய்யப்பட முடியும். ஆனால் இறுதியில் அந்த ஈரடி முன்னால் என்பது ஓரடி பின்னால் ஈரடி முன்னால், ஈரடி முன்னால் இறுதி வெற்றி. அது ஓரிரு 10 ஆண்டுகளுக்குள் அது முடிவடையும். எனவே அது மிக ஆபத்தான ஒன்று. இலங்கைக்கு விட்டுக் கொடுத்தல் என்பது தமிழரின் அழிவு என்பது, தமிழரின் அழிவு என்பது இந்தியாவுக்கு 2 நாட்களும் விட்டுப்படுவது. நான் சொல்வது பிராந்திய ரீதியாக ஈழத்தமிழர் அழியலாம். ஆனால் இந்தியாவுக்கு அதை போன்ற பாதகமான நிலைமை எதுவுமே இருக்காது. ஈழத்தமிழர்களை பாதுகாக்கின்ற ஒரு கொள்கையை சிங்களவர்களோ இந்தியாவோ இருவரும் வகுக்க தவறினால் இந்த பிராந்தியத்தில் இலங்கை அரசுடைய வெளியுறவு கொள்கை என்பது அவருடைய உள்நாட்டு கொள்கைக்குள்ளால் பார்க்க வேண்டும், அவனுடைய அண்டர்நாட்டு கொள்கைக்குள்ளால் பார்க்க வேண்டும், அவனுடைய லொகேஷனுக்குள்ளால் பார்க்க வேண்டும், குளோபலைசேஷனுக்குள்ளால் பார்க்க வேண்டும். குளோபலைசேஷன் சம்பந்தமான விஷயத்தில் கண்டபடி இலங்கை நடக்க முடியாது. அந்த குளோபலைசேஷனுக்குள்ளால் தான் சீனா வந்திருக்கே. சீனாவோட வெளியுறவு கொள்கை குளோபலைசேஷன் தானே, அந்த உலக வர்த்தகம் குளோபலைசேஷன் தானே. எனவே அவருடைய கூட்டி சேரும். அவர் கூட்டி சேரும் பொழுது தூய மார்க்கெட் காம்படிஷன் இருக்காது, பியூர் மார்க்கெட் காம்படிஷன் இருக்காது. இலங்கை சம்பந்தமாக சீனாவுக்கு கொடுக்கும்.
என்னடா லொகேஷன் லொகேஷன் வரும். இந்த லொகேஷன் ஒரு இலங்கை நன்மை அடைவதாக இந்தியா சீனாவுக்கு போகும்போது இந்தியா கடலாக போகும். இந்தியாவோட இலக்கிய மேல் சகிக்க முடியாது. ஆனா அதுக்குள்ளே தமிழினம் எவ்வளவு வேகமா அழிதோ அவ்வளவு வேகமாக இந்தியாவில் ஆபத்து. இன்றைய நாளை கணிப்பு பார்க்கக்கூடாது. நான் ஒரு வரலாற்று மாணவன். நான் இந்த உலக வரலாற்றை அதிகம் ஆர்வமாக கற்பதில் அக்கறை உள்ள ஒருவர். நான் கடந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளில் கொண்ட மனிதகுல வரலாறு, பிராணிகளின் வரலாறு, இந்த வரலாறை கவனிப்பவர். எனவே என்னுடைய கணிப்பீடு ஓவரால் ஸ்ட்ராட்டஜி என்ற ஒன்றில் நான் அக்கறையாக இருப்பேன். அது சரியில்லை என்பதை வரலாறு நிரூபிக்கும். நீங்கள் இன்னொரு பழகிய உள்ளதை சொல்வீர்கள். கடந்த கால வரலாற்று நடைமுறைக்கு நிரூபிக்கும். இந்த வகையில் எதிர்காலத்துக்குரிய பொருள் பாலிசியினுடைய போக்கை இன்றைய இலங்கையினுடைய பொருள் பாலிசி ஆனது இதுவரை காலம் இருந்த சுமூகமான நிலையில் வைத்திருக்க மாட்டாது. அது கொந்தளிப்பான நிலைக்கு கொண்டு போய் முடியும். சுமூகமான நிலைக்கு வைத்திருப்பதற்கான எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது, எந்த ஒரு தர்க்கமும் கிடையாது, எந்த ஒரு பேசும் கிடையாது. பிரதான கணக்கு. எனவே இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை என்பது இலங்கையை அதிகம் ஆபத்தானத்தை கொண்டு போய் முடியும். இலங்கையில் ஏதோ அடிப்படையான மாற்றம் ஏற்பட்டு விட்டது கருதுகிறார்கள். இல்லை, அந்த வர்க்கம் அப்படியேதான் இருக்கு. அந்த ஆளும் வர்க்கம் அப்படியேதான் இருக்கு. அந்த பியூரோக்ரசி அப்படியேதான் இருக்கு. அந்த மிலிட்டரி அப்படியேதான் இருக்கு. அந்த மகாசங்கம் அப்படியேதான் இருக்கு. அந்த அதிகாரிகள் அப்படியேதான் இருக்கு. மார்க்சிசம் பேசுகின்ற எழுப்பியன் ஒன்றை கவனிக்க தவறக்கூடாது. லெனின் புரட்சி பற்றி சொல்லிய முக்கியமான இடத்தில் ஒன்று மார்க்ஸ் விட்ட தவறில் வந்து மார்க்ஸ் புரட்சியை அவர்கள் வடிவமைத்த பொழுது முதலாளித்துவ கட்சி அமைப்பு முறை இங்கிலாந்து புரட்சியை அது 1772ஆம் ஆண்டில் பாரிஸ் கொம்யூன்ல தோல்வியடைந்த பின்பு போல கைகள் முதலாளித்த மிஷினரியை வைத்து முதலாளித்த கட்சி அமைப்பு செய்ய முடியாது. இந்த இடத்தில் நான் 2 மாற்றங்களை செய்தார். ஒன்று, முதலாளித்துவ அரச இயந்திரத்தை தகர்க்காமல் சோசலிசம் கொண்டு வர முடியாது. அதே அரசு இயந்திரத்தை வைத்து நீ சோசலிசத்தை நடத்த முடியாது. ஒரு ப்ரோக்ரசிவ் பாலிடிக்ஸ் நடத்த முடியாது. ஒன்று, அப்படி ஒரு அரசு இயந்திரத்தை தகர்க்க வேண்டும் என்றால் முதலாளித்துவ கட்சி முறையை தகர்க்காமல் நீ அரசு இயந்திரத்தை தகர்க்க முடியாது. அதுதான் சென்ட்ரலைஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சிஸ்டத்தை கொண்டு சென்ட்ரலைஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சிஸ்டம். இந்த முதலாளித்துவ கட்சி முறையில் வேறுபட்டதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி முறை. சென்ட்ரலைஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சிஸ்டம். அரசு இயந்திரத்தை தகர்த்தல், இருக்க அரசு இயந்திரத்தை தகர்த்து புதிய அரசு இயந்திரத்தை கொண்டு வருது. என்னது செய்யிருக்கு? எந்த அரசு இயந்திரத்தை தகர்த்திருக்கு? எந்த எஸ்டாபிளிஷ்மெண்ட்டை தகர்த்திருக்கு? எந்த சிஸ்டத்தை உடைக்கிருக்கு? சில ஆட்கள் மாறி இருக்கலாமா? சரியா இருக்கு. ஏஐபியினுடைய வெளியுறவு கொள்கையின் பாடலாக இருப்பது மிகவும் படுத்த இதுவரை காலமும் வெளியுறவு கொள்கையில் அனுபவம் கொண்ட ஸ்டேட் மிஷனுக்குள்ளால் வந்த அந்த அதிகாரி தான். எனவே அது ஸ்டேட் கிராப்டோட சேர்ந்து கட்டி வட்டி பலமடங்கி இருக்கிறது. அவர்கள் சொல்வதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும். இத்தகைய பின்னணியில் சிங்கள பொருள்பொருசில கட்டி வட்டி போயிருக்கின்ற இந்திய எதிர்ப்புவாதம், தமிழின அழிப்புவாதம், மேற்கத்திய எதிர்ப்புவாதமும் இருக்கு. ஆனால் மேற்கத்திய எதிர்ப்புவாதத்தை சகித்துக் கொள்வார். ஏனென்றால் இது பேசிக்கான பிரச்சனை தான். இந்தியாவுக்கு சீனா பக்கத்தில் இருக்கிற நாடு. எனவே இந்தியாவுக்கு சீனா எப்படி? அமெரிக்கா 13,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நாடு. கிட்ட தியாவகாசியாக அது 16,000 மைல் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 1,200 மைல் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆனால் அமெரிக்காவின் அடிப்படை நாடு 13,000 கிலோமீட்டர் தொலைவில். எனவே அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா நீண்ட காலத்தில் இல்லை. பக்கத்தில் இருக்கிற சீனா இலங்கைக்கு வந்துட்டால் மேலாளும் சீனா தலையில நிற்குது, கீழாலும் இந்தியா கால் நிற்கும். சீனா மேலாளும் சீனா இந்தியாவின் தலையில நிற்கும், கீழாலும் இந்தியா காலத்தை வந்து என்றால் அக்கம் பக்கம் பாகிஸ்தானும் பங்களாதேஷ் மியான்மரும் இருக்கு. இந்தியா இடுக்கு பிடிக்க அம்பிட்டு போய் இந்த இடுக்கு பிடியை பலப்படுத்துகின்ற நிலைமையை தான் சீனா மேற்கொள்வது. அதற்கு பேர் தான் சீனாவுடைய பொருள்பொருட்சியில முக்கியமான விஷயம் கூல் வாரியர் டிப்ளமசி. ஓநாய் ராணுவ ராஜதந்திரம், ஊழ்போரிய டிப்ளமசி. ஊழ்போரிய டிப்ளமசியிலே அந்த ஓநாய் நிதானமாக படிப்படியாக முன்னர்
தன் இலக்கை ஒரு நாள் தவறபோகுது. எனவே சீனா ஒரு நாள் தந்த இலக்கை அடைவதற்கு தேவையான அளவில் பின்வாங்கி முன்வாங்கி இருக்கிறது. அந்த நிலையில் சீனா அது மிகுந்த பலம் வாய்ந்த நாடாக இங்கு வந்துட்டு, பிரித்தானியாவை போல தொலைவு நாடு அல்ல, அமெரிக்கா கூட தொலைவு நாடு இல்லை. இந்திய இலங்கைக்கு பிரித்தானியா பக்கத்துல, மீனாளர்களாலும் பக்கத்துல, அக்கம் பக்கத்தாலும் பக்கத்துல, ஆபத்தான கட்டத்தில் இருக்கு. அந்நிய சக்திகள் இந்த பிராந்தியத்தில் வேறுபடக்கூடிய ஆபத்து இருக்கு. அதில் தமிழின ஒடுக்குமுறை அந்நிய சக்திகளை இந்த பிராந்தியத்துக்கு அழைக்கும். தமிழின ஒடுக்குமுறை இன்மை அந்நிய சக்திகளை இந்த பிராந்தியத்தை விட்டு துரத்தும். வணக்கம்.